I was thinking like this. When we really look into Jesus and his apostles, how they were. நான் இப்படியாக தான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இயேசுவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் நாம் உற்று கவனிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? Jesus could hold people for 3 days. இயேசுவால் ஜனங்களை 3 நாட்கள் அவர்களை ஒரே இடத்துல வைத்திருக்க முடிந்தது. Jesus is saying, these people are with me for 3 days. இயேசு சொன்னார் இல்லையா, இந்த ஜனங்கள் 3 நாட்களாக இங்கே இருக்கிறார்களே. I don't know whether it is with the preacher or with the people. 45 minutes it is very difficult for us. அது போதகருடைய காரியமா அல்லது ஜனங்களுடைய விருப்பமானு எனக்கு தெரியல. ஏன்னா 45 நிமிஷமே கஷ்டமா இருக்கு. But Jesus, when he was speaking, ஆனால் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது 3 days people did not go anywhere. ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு 3 நாள் அசையவே இல்லை. Even they did not eat. அவர்கள் சாப்பிட கூட இல்லை. Think of it. அப்படி நீங்க அதை யோசிச்சு பாருங்க. 3 days they did not eat. 3 நாட்கள் அவர்கள் புசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். What was that word? என்ன வார்த்தை அது? I'm not saying that you had to sit with the 3 days or 1 day full or anything. நீங்க நாள் முழுதும் அப்படி உட்கார்ந்து இருக்கணும் அல்லது 3 நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. But ஆனால் if my spirit and the Lord's spirit connected, கர்த்தருடைய I can stay as long as I can sit. கர்த்தருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிற பட்சத்தில் எவ்வளவு நேரம் வேணாலும் அப்படி என்னால் நிலைத்திருக்க முடியும். I have tested and this. நான் அப்படி சோதித்து பார்த்திருக்கிறேன். அது உண்மைதான். அது As many hours I can sit. என்னால் எவ்வளவு மணி நேரம் உட்கார முடியுமோ. See, under the old covenant, பாருங்க, பழைய உடன்படிக்கையில் இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். We read a story about a widow. நாம் ஒரு விதவையின் காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். She came to Elijah. அவங்க எலியாவின் இடத்துல வந்தாங்க. எலிஷாவின் இடத்துல வந்தாங்க. He said, your servant, my husband died. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் மரித்து போயிருக்கிறான். And my husband, your servant and my husband, your servant, உம்முடைய வேலைக்காரன் என்னுடைய கணவர் மரித்து போயிருக்கிறார். No, I am in a debt. இப்பொழுது நானும் ஒரு கடனாளியா இருக்கிறேன். He said, அவர் சொன்னார், that woman, அந்த விதவின் இடத்துல எலிசா சொல்றாரு, go into your room, நீ உன்னுடைய வீட்டிற்கு போய் close the door, உன்னுடைய வீட்டு கதவை அடைத்துக்கொண்டு and bring as many as vessel you have, உன்னிடத்துல எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வா. borrow the vessel from the neighborhood, அது போக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயும் பாத்திரத்தை கடன் வாங்கிட்டு வா. and pour the oil. Pour the oil. நீ அதில் எல்லாவற்றையும் எண்ணெய் நிரப்பு. Okay, she did like that. அப்படியே செய்தாள். When that oil was stopped, எப்போ அந்த எண்ணெய் நின்று போனது? எப்பொழுது நின்று போனது? there was no vessel. அதுக்கு மேல பாத்திரம் அங்க இல்ல. அப்போ அது நின்று போனது. See, this is true. இதுதான் உண்மை. As much as I can, என்னால் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ that much God will give. அவ்வளவாக தேவன் கொடுக்க முடியும். When a time comes, I say enough. சில நேரம் வந்த உடனே நான் என்ன சொல்லிடுறேன், ஆண்டவரே போதும். Now I have to go for my job. இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகணும். Now I have to go for sleeping. இப்போ நான் தூங்க போகணும். Okay. சரி, அப்போ கர்த்தர் சொல்லிடுறார், சரி போதும், Stopped. நான் நிறுத்திடுறேன். But if you don't want to sleep, ஆனா எனக்கு ஆண்டவரே நான் எனக்கு தூக்கம் விருப்பம் கிடையாது, you give me, நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, you will get. நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். The whole night you can sit and get. அந்த இரவு முழுதுமாக நீங்கள் கர்த்தரிடத்திலே அமர்ந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். See, that is how Jesus was
That is how the apostles were. பாருங்கள், அப்படிதான் இயேசுவானவர் இருந்தார், அப்படிதான் ஆதி அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். Look at Peter in Acts chapter 20. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பேதுருவை கவனித்து பாருங்கள். Paul. மன்னிக்கணும், பவுலை கவனித்து பாருங்கள். He was about to leave. He was in Macedonia. அவர் மக்கதோனியாவில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து புறப்பட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். Next day he was about to leave. அடுத்த நாள் விடிஞ்சு அவர் அங்கிருந்து பிரயாணப்படணும். If we were there, what we will do? Next day morning I had to leave. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பிரயாணப்பட வேண்டியதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? என்ன செய்வோம்? What we will do? என்ன செய்வோம் நம்ம? Okay, we have to go early and sleep. நாம போய் அதுக்கு முந்தின ராத்திரி கொஞ்சம் நேரமாகவே தூங்கிடுவோம். Okay, we will cut short everything. அதற்கு முன்னாடியே காரியத்தை எல்லாத்தையும் நம்ம சீக்கிரம் முடிச்சுக்குவோம். Early morning we have to go. ஏன்னா மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்து நம்ம பிரயாணப்படணும். You know what Paul did? ஆனால் பவுல் அந்த ராத்திரியில் என்ன செய்தார் பார்த்தீர்களா? Verse 7. 7வது வசனத்தில், On the first day of the week, when we were gathered together to break bread, Paul began talking to them, intending to leave the next day. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். Paul, don't you have to go? அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தின் 7வது வசனம். 7 and 8. Paul, don't you have to go in the morning? பவுல், அப்படின்னா நீங்க விடிஞ்சா பிரயாணப்பட வேண்டியது இல்லையா? Maybe he would have started in the evening. ஒருவேளை அவர் சாயந்தரம் வாக்கில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. Until when he was prolonged. எது வரைக்கும் போச்சு பாருங்க அது? எது வரைக்கும் நீண்டு போனது அது? Until midnight. நடுராத்திரி வரைக்கும். When we read these things, we have to just picturize. இப்படி நம்ம Paul's situation, the people in Macedonia situation, everybody has to go for job in the morning. நம்ம இப்படி வாசிக்கும் பொழுது நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு பவுலுடைய சூழ்நிலை இருந்தது. அப்புறம் அங்கிருந்த மக்கதோனியா ஜனங்கள் வந்துட்டு அவங்களும் மறுநாள் காலையில் வேலைக்கு போக வேண்டிய காரியங்கள்லாம் இருந்தது. Maybe children have to go to school. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது இருந்திருக்கும். Paul had to travel. பவுல் பிரயாணம் பண்ணி போக வேண்டியது இருக்கு. What is this Paul is doing? ஆனால் இங்கே பவுலை பாருங்க என்ன செய்கிறாருன்னு. If he exceed 45 minutes, we will all get trouble. நமக்கு 45 நிமிஷத்துக்கு மேலே போனாலே நெளிய ஆரம்பிச்சிருவோம். How long Paul is speaking? ஆனால் பவுல் எப்படி அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாரு? Until midnight he is speaking. நடுராத்திரி வரைக்கும் பேசினார் அவரு. Okay, enough for midnight order. If you would have finished, okay. சரி, நடுராத்திரி அவர் முடிச்சிடுறாரு. One boy was sitting upstairs. அப்போ ஒரு வாலிபன் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உட்காந்துருக்கிறாரு. By sleep he fell down. அவர் தூங்கி கீழே விழுந்துடுறாரு. He died. செத்து போயிடுறாரு. What we would have said? அந்த நேரத்தில் நாம இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம் தெரியுங்களா? இவருக்கு ஞானமே இல்லை. பவுலே, உங்களுக்கு ஞானமே கிடையாதா? நீங்க இவ்வளவு நேரம் பேசினா அவர் தூங்கி கீழே விழுந்தேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் கீழே தூங்கி கீழே விழுகாம என்ன பண்ணுவான்? மக்களுக்கு தூங்க வேண்டாமா? ஓகே. His name is mentioned there. அவனுடைய பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூத்திகோஸ். ஐத்துக்கு என்று. See, what am I trying to say? அப்படின்னா நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால், the spirit, நம்முடைய ஆவி. Okay. சரி. Paul raised him up from the dead. பவுல் அந்த வாலிபனை மறுபடியும் உயிரோட எழும்ப செய்தா. அப்படி we read it as small thing, it's a great miracle happened. நாம் அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா அதை வாசிச்சுட்டு விட்டுறோம். ஆனா அங்க நடந்தது ஒரு பெரிய அற்புதம். And again Paul began to speak. இப்போ மறுபடியும் பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு. Until when? எது வரைக்கும்? Until morning he is speaking. மறுபடியும் காலையில விடியற வரைக்கும் பேசுறாரு. Then he got up and gone. அதுக்கப்புறம் bread and he has gone. அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டாரு. What is our problem? நம்முடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க?
our mind is occupied with, preoccupied with all the appointments after. நம்முடைய மனசுல இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் ஏற்கனவே நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டோம். அதுதான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. We set our mind ஏற்கனவே what to do after 45 1 hour church meeting, what to do. இந்த சபை கூடுகை 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் முடிஞ்ச பிறகு என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு பட்டியல் ஏற்கனவே நம்ம மனசுல தயாராயிடுச்சு. We fixed our mind. ஏற்கனவே நம்ம மனசை அதுக்கு ஆயத்தப்படுத்திட்டோம். Before we have come to the meeting, we சபை fixed our mind. கூட்டத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டு தான் நம்ம வரோம். மீட்டிங் முடிச்ச உடனே எனக்கு அங்கே போய் இது பண்ணணும், அது பண்ணணும், அவங்களே பார்க்கணும், இவங்களே பார்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும். That is the reason we feel sleepy. அதனால தான் நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க மயக்கமாக இருப்போம். Because ஏன் தெரியுங்களா? our mind is occupied. நம்முடைய மனது ஏற்கனவே பல்வேறு காரியங்களால் நிறைந்திருக்கிறது. Preoccupied. ஏற்கனவே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. Our mind is not empty. நம்முடைய மனது வெறுமையாக இல்லை. If our heart and mind are empty, God can fill it. நம்முடைய மனதும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிரப்புவார். Only God can fill the empty place. பாருங்க, தேவன் வெறுமையான இடத்தை மாத்திரமே நிரப்புவார். So ஆகவே we have to learn something. நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். What is that we need to learn? நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? When we come into the word of God, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் இப்படி வரும்பொழுது, either you personally meditate on it, அதை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையில் அமர்ந்து தியானிக்கிறீர்களா இருக்கட்டும், or in the church, அல்லது சபை கூடுகையில் இப்படி உட்கார்ந்து கேட்கிறதாக இருக்கட்டும், our heart and our mind must be empty. நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை பகுதி எல்லாமே வெறுமையாக இருக்க வேண்டும். When it is empty, அது வெறுமையாக இருக்கும் பொழுது you can listen, God is speaking. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். Whether you personally meditate on the word of God, நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தாலும் சரி, this is the principle. இதுதான் அந்த அடிப்படை சித்தாந்தம். இதுதான் That when you come to the Lord, நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலே வருகிறீர்களோ you must keep your mind empty. உங்களுடைய மனதை நீங்கள் வெறுமையாக்கி கொண்டு வர வேண்டும். Don't fill it up. ஏற்கனவே நிறைத்து கொண்டு வராதீர்கள். Because when you are filled with, you don't feel interested. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நிரம்பி வந்தீங்கன்னா அதுக்கு மேல எதுவுமே புதுசா கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது. You may get something from here and there, அங்கும் இங்குமாக நீங்க ஏதாவது கொஞ்சம் பொறுக்கிக்குவீங்க, அவ்வளவுதான். but you won't feel anything. You ஆனா don't get anything. உங்களுக்கு அதுலலாம் ஒரு திருப்தி எல்லாம் வராது. Okay, we have சரி. been thinking about the new covenant. நாம் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். How our personal life should be, எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதிலே மாறி இருக்க வேண்டும், how our family life நம்முடைய should be. குடும்ப வாழ்க்கை அதில் எப்படி மாறி இருக்க வேண்டும். From our personal life and family life, we come as a church. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிறகு குடும்ப வாழ்க்கை, அதன் பிறகு சபை என்கிற இந்த வாழ்க்கைக்குள்ளாகவும் வருகிறோம். Yeah, brother used to say, our Zach brother used to say, நம்முடைய சகோதரர் சகரியா பொன்னன் அதை இப்படியாக சொல்லுவதுண்டு. which floor is the church? சபை என்பது எத்தனாவது மாடி? ஒரு கட்டடத்துல எத்தனாவது மாடி அது? First, our family. முதல் தளம் என்பது personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் முதல் தளம். Then அதுக்கப்புறம் family. இரண்டாவது தளம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. Then church. மூன்றாவது தளம் தான் நம்முடைய சபை என்கிற வாழ்க்கை. First is not the church. முதல் தளம் சபை கிடையாது. So it is a third step. ஆகவே இது மூன்றாவது தளம். இது if we don't build really the foundation, நான் அடிப்படை அஸ்திபாரத்தை சரியாக போடவில்லை என்றால், that is my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற அந்த அஸ்திபாரத்தை, in new covenant, how I walked with God, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த புதிய உடன்படிக்கையிலே நான் கர்த்தரோடு கூட எப்படி நடக்கிறேன், who God is for me, தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே, if I am not assured there, அந்த காரியத்திலே நான் உறுதி இல்லாமல் இருந்து கொண்டால், how can I
lay a good foundation? எப்படி நான் ஒரு நல்ல அஸ்திபாரத்தை போட முடியும்? Then come to my family. அதுக்கப்புறம் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். I am building both husband and wife. கணவன் மனைவியாக கட்டப்படுகிற வாழ்க்கை. The same people coming to the church also. இப்போ அவங்க தானே இப்ப சபைக்கு வராங்க. When you come to the church, நீங்க சபைக்கு வந்த பிற்பாடு you don't get any transformation. உங்களுக்கு எந்த ஒரு மறுரூபமும் கிடைக்காது. Do you get any transformation in the church? நீங்க சபைக்கு வந்து விட்டதனால உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுமா என்ன? No, you want to get it. அப்படி கிடைக்காது. Yeah, some people think, as soon as they come to the church building, சிலர் என்ன நினைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், நான் சபை கூடுகைக்கு போய்விட்டாலே போதும், their voice will change. அவருடைய சத்தம் என்னை மாற்றிவிடும். No, their voice. மன்னிக்கணும், அவங்களுடைய சத்தம் அதுக்கப்புறம் மாறிடும். The way, the reverence they are showing. அதுக்கப்புறம் அவங்க காட்டுற அந்த பயபக்தி, அந்த நடுக்கம் இருக்குதே, the way they pray, அவங்க ஜெபிக்கிற விதம் இருக்குதே. No brother, it won't change like that. இல்லை, அப்படியெல்லாம் மாற்றம் வராது. They are Pharisees actually. உண்மையில சொல்லணும்னா அப்பேற்பட்டவர்கள் பரிசேயர்களாக இருக்கிறார்கள். Real life is my personal life and my family life. என்னுடைய யதார்த்த வாழ்க்கை, நிஜஸ்தம் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில தான் இருக்குது. There I have to be real. அந்த இடத்திலே நான் ஒரு நிஜஸ்தராக இருக்க வேண்டும். Then I come to the church. அதோடு கூட நான் அப்படி இருந்த சபைக்கு வருகிறேன். I won't change myself in the church. சபையிலேயும் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். When I come and sit here, நான் இங்கே வந்து உட்காரும் பொழுது no transformation will happen to me. எனக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. Who was I there while ago, 10 minutes ago? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் யாராக இருந்தேனோ, the same person coming to the church. அதே நபர் தானே இப்ப சபைக்கு வந்திருக்கிறேன். So where really the work is? அப்படி என்று சொன்னால் எங்க வேலை நடக்கணும்? Work has to be done when I am all alone. நான் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது அந்த கிரியை எனக்குள்ளே நடக்க வேண்டும். When I am at home, அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அந்த கிரியை நடக்க வேண்டும். when I come like that, அப்படி எல்லாம் கிரியை நடந்த பிறகு நான் சபைக்கு வருகிறேன். the Lord will build the new covenant church. சபையை, புதிய உடன்படிக்கையின் சபையை கர்த்தர் கட்டுவார். You see, பாருங்கள், Matthew 16. மத்தேயு 16வது அதிகாரம். What is the sign of the new covenant church? புதிய உடன்படிக்கையின் சபையாய் அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? Jesus said to Peter, பேதுருவினிடத்திலே இயேசு அதை இப்படி சொன்னார். verse 18, last part. 18வது வசனத்தினுடைய பிற்பகுதி, I will build my church and the gates of Hades will not overpower it. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. What is the sign? அப்படினா what is the sign of the church that Jesus is building? இயேசுவானவர் கட்டிக்கொண்டிருக்கிற சபையினுடைய அடையாளம் என்ன? Not how big is the building, அந்த கட்டடம் எவ்வளவு பெரிது என்பது அதனுடைய அடையாளம் கிடையாது. how well the meeting is organized, அல்லது அந்த கூட்டங்கள் ஒழுங்குகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதும் அடையாளம் கிடையாது. how many people are coming, அல்லது அந்த கூடுகைக்கு எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அடையாளம் கிடையாது. what is the name board you have, அல்லது உங்களுடைய சபைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அதுவும் கிடையாது. Jesus didn't say any of it. இயேசு அதையெல்லாம் எதையுமே பார்க்கிறது கிடையாது. What did Jesus said? இயேசு என்ன சொன்னார்? அது எப்பேற்பட்ட சபையா இருக்கும்னாரு? How do we want to identify our church? நம்முடைய சபை எப்படி இருக்கணும் நம்ம விரும்புறோம்? What is the identifying mark of our church? நம்முடைய சபையினுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? Gates of Hades doesn't prevail against it. பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் அதற்குடைய அடையாளம். That is the only one sign Jesus gave. இயேசு கொடுத்த ஒரே ஒரு அடையாளம், அறிகுறி அதுதான். How do you know that Jesus is building the church? இயேசு தான் சபையை கட்டுகிறார் என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? This is the way. இந்த ஒரு வழிமுறையின் மூலமாக, only one sign, ஒரே ஒரு அடையாளம் தான் இதற்கு இருக்கு. It is not how many people sing good song, how many people speak in tongues, அல்லது சபையில் இருக்கிற எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க, அல்லது எத்தனை பேர் நல்லா பாடுறாங்க அப்படிங்கறது அடையாளம் கிடையாது. how many people can preach well, அல்லது சபையில் இருக்கிற எத்தனை பேர் எழுந்து நன்றாக பிரசங்கிக்க முடியும்,
how you are leading your church. அல்லது உங்களுடைய சபை கூடுகை நீங்கள் எப்படி முன்னின்று வழிநடத்துகிறீர்கள். None of those things. இதுல எதுவுமே கிடையாது. What is the mark? அப்படின்னா எது மிக முக்கியமான ஒரே அடையாளம் இது? Gates of Hades shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. What is this gate of hell? இந்த பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தான் என்ன? Once upon a time, ஒரு காலகட்டத்திலே we were all turn to book of Psalms 49. சங்கீதம் 49வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Verse 14. சங்கீதம் 49:14வது வசனம். As sheep they are appointed for Sheol. ஓகே, சங்கீதம் 49:14. மந்தையை போல மரணம் அவர்களை மேய்த்து கொண்டிருந்தது. Sheep appointed for Sheol. பாருங்க, மரணத்திற்கென்று நியமித்த ஆடுகளை போல, மந்தையை போல. Death shall be their shepherd. மரணம் அவர்களுடைய மேய்ப்பனா இருந்தது. See, பாருங்க, appointed for Sheol, for hell. அப்படின்னா நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மந்தையை போல. And அது மட்டும் இல்ல, death was the shepherd. மரணம் தான் நம்முடைய மேய்ப்பனாக இருந்தது. See, பாத்தீங்களா? once upon a time, ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? who was my shepherd? என்னுடைய மேய்ப்பன் யார்? என்னை மேய்த்து கொண்டிருந்தது யார்? Death. மரணம். Death was my shepherd. மரணம் தான் என்னுடைய மேய்ப்பனாக இருந்தது. And I was appointed for Sheol. நான் நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவனாக இருந்தேன். பாருங்க, Korah's sons are writing this. இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா கோராகினுடைய புத்திரர்கள். When they write something, அவர்கள் ஒரு காரியத்தை எழுதும் பொழுது they have seen something. அதற்கு முன்பதாக அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். What they have seen? அவர்கள் கண்ட காரியம் எது? They have seen. அவங்க ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறார்கள். Turn to the book of Numbers chapter 16. என்னாகமம் 16வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். They have seen. அவர்கள் ஒரு காரியத்தை தங்களுடைய கண்களால் பார்த்திருக்கிறார்கள். Their father and their company. தங்களுடைய தகப்பனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவர்கள் கூட்டத்தாரையும் பார்த்திருக்கிறார்கள். They went down to the Sheol alive. அவர்கள் உயிரோடே கூட பாதாளத்தில் இறங்கினதை இந்த கோராகினுடைய புத்திரர்கள் பார்த்திருக்கிறார்கள், கண்ணார கண்டிருக்கிறார்கள். Being alive, they went down to Sheol. இந்த கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் உயிரோடு கூட பாதாளத்திலே இறங்குகிறதை இந்த புத்திரர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். They know well. அப்படின்னா இந்த காரியம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பாதாளம்னா என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். They have seen by their own eyes. தங்களுடைய சொந்த கண்களால் அதை பார்த்திருக்கிறார்கள். Why this Korah and his company? ஏன் இந்த கோராகு மற்றும் அவனுடைய கூட்டத்தாருக்கு இது நடந்தது? Why they went? ஏன் அப்படி அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு? We know they rebelled. நமக்கு தெரியும். அவர்கள் against Moses. அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் செய்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக. Why did they rebel and complained against Moses? ஏன் இவர்கள் மோசே மற்றும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள்? Why do the complaint comes? Why do the complaints come? இந்த குற்றம் சாட்டுகிற குறை கூறுகிறதெல்லாம் எதனால் வருகிறது? Any place, எந்த இடமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, or any place. நம்முடைய சபையில அல்லது நம்முடைய குடும்பத்துல அல்லது வேற பணிபுரிகிற இடத்துல எங்கனாலும் சரி. What is the reason? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? Here Moses asked a question. இங்கே மோசே ஒரு கேள்வி கேட்கிறாரு. Verse 8. 8வது வசனத்துல Moses said to Korah,
பின்னும் மோசே கோராகை நோக்கி, Hear now, you sons of Levi. லேவியின் புத்திரரே கேளுங்கள். Is it not enough for you that God of Israel has separated you from the rest of the congregation of Israel to bring you near to himself to do the service to the tabernacle of the Lord? கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது. Is it not enough? அது போதாதா உங்களுக்கு? Of all other tribes, இந்த 12 கோத்திரத்திலிருந்து God has chosen you உங்களை தனியாக தேவன் பிரித்தெடுத்தார். to bring service to God. தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக. Nobody has that authority. வேறு யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. Okay, now சரி, let us come to ourselves. What is the use of thinking about Korah? இப்போ கோராகு நினைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய காரியத்துக்கு வருவோம். What did God do for us? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? God separated us, called us out of all other people and made us separate. தேவன் மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை தனியாக பிரித்தெடுத்து நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றியிருக்கிறார். Is it something because you are good? இது ஏதோ நாம் அப்பொழுது நல்லவர்களாய் இருந்தோம் என்கிறதா காரணம்? There are so many good people than us. நம்மை காட்டிலும் நல்லவர்கள் அநேகர் வெளியே இருக்கிறார்கள். Educated people are there. படித்தவர்கள் இருக்கிறார்கள். Rich people are there. பணக்காரர்கள் இருக்கிறார்கள். Why did God choose you? அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார்? Just like God chose Levi. எப்படி தேவன் லேவி கோத்திரமாய் தெரிந்து கொண்டாரோ அது போல Separated them for the service of God. தனக்கு பணிவிடை செய்வதற்காக அவர்களை தனியே பிரித்தெடுத்தார். And now இப்போ these people are not satisfied. இப்போ இந்த ஜனங்கள் அதிலே திருப்தி அடையவில்லை. They become discontent. அவர்கள் மனரம்யம் இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். God has done a great thing for them. தேவன் அவர்களுக்கு ஒரு மகா பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். But ஆனால் in their heart, தங்களுடைய இருதயத்திலோ after some time, கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு they are not content. இவங்களுக்கு திருப்தி இல்லை. They are not content with that. இந்த தேவன் தங்களுக்கு கொடுத்த இந்த காரியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. What do they want now? இப்போ அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? They want as you want like Aaron, they want to take that position also. They were longing for priesthood. 10வது வசனத்துல இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? They want to become priest. இப்போ இவர்கள் யாராக மாறணும்னு ஆசைப்படுறாங்க? ஆசாரியர்களா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. See, பாருங்க, they were serving God, they were offering service to God. பாருங்க, தேவனுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அப்படி தேவனை அவர்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Then they saw Aaron is doing the priesthood. அங்க பார்த்தா ஆரோன் அந்த ஆசாரிய பட்டத்தை அவர் வைத்து அதை வைத்து காரியங்களை செய்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். They felt அவங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வருது, that is better. இதை விட அதுதான் வசதியானது. Little more இன்னும் கொஞ்சம் powerful, இன்னும் கொஞ்சம் அதிகாரமிக்க பணி அது. honorable, அது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பணி அது. high position. அது நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம் அது. I need that. அதுதான் நமக்கு வேணும். இப்போ Who had such a thought? இப்பேற்பட்ட இதே சிந்தனை யாருக்கு இருந்தது? Lucifer had such a thought. லூசிஃபர் என்கிற தூதனுக்கு தான் முதல்ல இந்த சிந்தனை வந்துச்சு.
He had all the power. அவனுக்கு எல்லா வல்லமைகளும் Honor and இருந்தது. glory, everything he had. அவனுக்கு எல்லா கனம், மகிமை, அதிகாரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது. What is he saying? அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்றான்? This is not enough for me. இதெல்லாம் எனக்கு போதாது. I have to go a little up. இன்னும் கொஞ்சம் நான் மேல போகணும். You know what is that spirit? உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஆவி என்று? That is the spirit of Hades. அதுதான் பாதாளத்தின் ஆவி. That is the spirit of hell. அதுதான் நரகத்தின் ஆவி. Once upon a time we were all appointed for that spirit. ஒரு காலகட்டத்திலே இந்த ஆவிக்கு தான் நாம் அனைவரும் நியமிக்கப்பட்டிருந்தோம். And death was our shepherd. மரணம் தான் நம்முடைய மேய்ப்பனாக நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. By the great mercies of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான இரக்கத்தினாலே he brought us out from there. அதிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். From that spirit, அந்த ஆவியிலிருந்து, from that shepherd, அந்த மேய்ப்பனிடத்திலிருந்து. and he said, I am the good shepherd. அப்புறமா நம்மகிட்ட சொன்னார், அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து விட்டு சொன்னார், நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். Is the good shepherd. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு நல்ல Who மேய்ப்பன். was my shepherd once upon a time? அப்படினா ஒரு காலகட்டத்திலே என்னுடைய மேய்ப்பன் யார்? Death was my shepherd. மரணம் தான் என்னுடைய மேய்ப்பனாக இருந்தது. Sin was my shepherd. அப்படியானால் பாவம் என்னுடைய மேய்ப்பனாக இருந்தது. Now, இப்பொழுதோ what did Jesus say? இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? I will build my church. என்னுடைய சபையை நான் கட்டுவேன். Gates of Hades shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? There will be no spirit of discontentment in the church. சபையிலே அதிருப்தியின் ஆவி இனிமேல் இருக்க போவதில்லை. There will be no spirit of discontentment in the families in the church. குடும்ப வாழ்க்கை, அதாவது சபையில் இருக்கிற குடும்பங்கள் மத்தியிலே இந்த அதிருப்தியின் ஆவி இருக்க போவதில்லை. What can we see in Jesus Christ? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் எதை பார்க்க முடியும்? What is the example of Jesus Christ? இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரி என்ன? We always say, நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், he didn't sin. அவர் பாவம் செய்யல அப்படின்னு நம்ம He பொதுவா overcame. சொல்லிடுவோம். He was tempted, but he overcame. அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் ஜெயம் கொண்டார். Yeah, that is all true. இதெல்லாம் உண்மையான காரியங்கள் தான். But why? ஆனா அவர் ஏன், எதனால, எப்படி அவர் அப்படி எல்லாம் இருந்தாரு? How he overcame sin? எப்படி அவர் பாவத்தை மேற்கொண்டார்? Because ஏனென்றால் his spirit was of contentment. அவருடைய ஆவி மனரம்யத்தின் ஆவியாக இருந்தது. If father gives him wilderness, பிதா அவருக்கு வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை வச்சிருந்தாருன்னா content. அவர் அந்த இடத்துல மனரம்யமா இருப்பாரு. Okay, living in Nazareth, அல்லது நாசரேத் ஊர்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை, content. அங்கேயும் மனரம்யமா இருப்பாரு. In that small house, அந்த சிறிய வீட்டுல content. அங்கேயும் மனரம்யமா இருப்பாரு. Everywhere எந்த இடத்துல வச்சாலும் சரி, he is content. அவர் மனரம்யமா இருந்துடுவாரு. That is how he laid the foundation of the church. அப்படிதான் சபைக்கான அஸ்திபாரத்தை அவர் போட்டார். Now you understand இப்பொழுது what நீங்கள் is the gates of hell? அப்படி என்று சொன்னால் இந்த பாதாளத்தின் வாசல்கள் என்றால் எதுவென்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Discontentment is the gate of hell. மனரம்யமின்மை என்பதுதான் பாதாளத்தின் வாசல். What Jesus said? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? The church that I am going to build, நான் கட்ட போகிற சபையை, there will be no discontentment. அதிலே மனரம்யம் இல்லை என்பதே இருக்காது. Jesus was always content. இயேசுவானவர் எப்பொழுதுமே மனரம்யமாக இருந்தார். He said, I am gentle and humble in my heart. அவர் சொன்னார் இல்லையா, நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவனாக இருக்கிறேன். What is the meaning of it? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? We all understand, okay, wherever he goes, he shake hand with the people. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னார்னா போற இடத்துலலாம் அவர் கும்பிடு போட்டுட்டு அப்படியே ரொம்ப கூனி குறுகி ரொம்ப அப்படியே தாழ்மையா நடந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாரும் போய் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் வச்சுட்டு போறவங்க வர்றவங்க எல்லாத்துலயும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு ரொம்ப பணிவா கேட்கறது தான் தாழ்மை நினைச்சிட்டோம். No, அது வல்ல அப்படி.
whatever the situation. எந்த ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொண்டாலும் சரி. Oh, that is the example we can see in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே இந்த அருமையான ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்க முடியும். While he was in heaven, பரலோகத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாரு? he was content. மனரம்மியமா இருந்தார். When he came to the earth, அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது he was content. இங்கேயும் மனரம்மியம். According to the situation, he never changed. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருபோதும் அவர் மாறவே இல்லை. Did he change when he came here? அவர் இந்த பூமிக்கு வந்த பிறகு மாறிட்டாரா? No. இல்ல. Any situation, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, he never changed himself. அவர் ஒரு காலம் மாறவே இல்லை. That is what the Bible says. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று. We all speak like that, but we don't know what is the meaning of it. நம்ம அப்படியே போற போக்குல அந்த வசனத்தை சொல்லிடுறோம், ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. He was content in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது மனரம்மியமாய் இருந்தார். He came on the earth, he was content. இந்த பூமிக்கு வந்தார், அப்பொழுது மனரம்மியமாய் இருந்தார். In that small village he was content. அந்த சிறிய கிராமம் அதுல இருக்கும் பொழுது மனரம்மியமாய் In இருந்தார். that small workshop he was content. அந்த சிறிய தச்சு பற்ற அதுலயும் அவர் மனரம்மியத்தோடு இருந்தார். Imperfect parents, பூரணமற்ற பெற்றோர்கள், imperfect brothers and sisters, பூரணமற்ற சகோதர சகோதரிகள் கூட வாழ்ந்தார். he was content. அவர் மனரம்மியமாய் இருந்தார். Imperfect disciples, பூரணமற்ற சீஷர்கள் இருந்தார்கள். he was content. அப்பொழுது மனரம்மியமாய் இருந்தார். They are going to crucify him, இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைய போகிறார்கள். he was content. அங்கேயும் மனரம்மியமாய் இருந்தார். One is betraying him, ஒரு நபர் அவனை காட்டி கொடுக்கிறார். he was content. மனரம்மியமா இருந்தார். Satan could not overcome him. சாத்தானால் இயேசுவை ஜெயம் கொள்ள முடியவில்லை. You know how the gates of Hades prevail? அப்படியானால் எப்படி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? When I become discontent, I am not happy. எப்பொழுது நான் மனரம்மியம் அற்றவனாக மாறுகிறேனோ, அதிருப்தி அடைகிறேனோ, that is the place gates of Hades will prevail. அந்த இடத்திலே தான் பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொண்டு விடும். Lucifer was the first person who was not content. மனரம்மியமற்ற நபராய் இருந்த முதல் நபர் இந்த லூசிஃபர். He made the hell. அவன்தான் இந்த நரகத்தை உண்டு பண்ணினவன். What Jesus said? இயேசு என்ன சொன்னார்? I will build my church. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். Only one symbol, sign for that church. அந்த சபைக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். It is not a special doctrine. ஒரு விசேஷித்த உபதேசம்லாம் கிடையாது இது. It is not a special organization. அல்லது ஒரு விசேஷித்த நிர்வாகம் கிடையாது. It is not a special way of leading. அல்லது விசேஷித்த ரீதியிலே வழிமுடுத்துதல் கிடையாது. It is not a special way taking offering. அல்லது ஏதோ விசேஷித்த ரீதியிலே காணிக்கை எடுப்பதல்ல. None of those things. வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. Only one sign. ஒரே ஒரு அடையாளம் தான். That gates of Hades will not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. No discontent there. அந்த இடத்திலே அவருடைய சபையிலே மனரம்மியம் அற்ற தன்மையே இருக்காது. You know, that is what Jesus want to teach us. பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை தான் இயேசு நமக்கு போதிக்க விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Look at Apostle Paul. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். Philippians chapter 4. பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே He's all through his life he learned only one lesson. அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த ஒரே ஒரு பாடத்தை தான் அவர் கற்றுக்கொள்கிறார். That is the essence of all. அதுதான் மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சமாகவே இருக்கிறது. Not getting angry or not lusting or not stealing or not loving money or what. நீங்க கோபப்படாம இருக்கிறது, கண்களால் இச்சிக்காம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, அதெல்லாம் அதுக்கு அடுத்தது. Essence of all of it. இந்த எல்லா காரியத்தினுடைய சாராம்சம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், see, turn Philippians chapter 4. பிலிப்பியர் 4வது அதிகாரம் and verse 12 middle part. I have learned the secret of being filled and going hungry, both having abundant and suffering need, and learn to be content
in all circumstances. தமிழ்லே 11வது வசனத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்தே இருக்கிறது. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், 11வது அதிகாரம் தமிழ்ல, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned. நான் கற்றுக்கொண்டேன். So what is the big lesson we have? அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் எது சொல்லுங்க? What lesson? எந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்? Only one lesson. ஒரே ஒரு பாடம் தாங்க. Only one lesson we need to learn. ஒரே ஒரு பாடம் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. Not many lessons. பல பாடங்கள்லாம் கிடையாது. Paul learned one lesson. பவுல் இந்த ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். Throughout his life, தன்னுடைய ஜீவியம் முழுவதுமாக he learned only one lesson. ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். Learned means somebody was teaching him. அவரு கற்றுக்கொண்டார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு யாரோ அதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். Who taught? யார் கற்றுக் கொடுத்தது? His teacher. அவருடைய ஆசிரியர். Who is his teacher? அவருடைய ஆசிரியர் யாரு? Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான். He is the teacher. அவர்தான் அவருக்கு ஆசிரியர். That is why Jesus said, don't yes. call anybody teacher. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்க வேற யாரையும் போதகர் என்று அழைக்காதீர்கள். Who is the teacher? யார் உங்களுக்கு போதகர்? Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு போதகர். What Jesus taught Paul? பவுலுக்கு இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுத்திருந்தார்? எதை கற்றுக் கொடுத்திருந்தார்? How to preach? எப்படி பிரசங்கம் பண்ணணும்ங்கறதையா? How to build the church? அல்லது எப்படி ஒரு சபை கட்டணும்ங்கறதையா? No. இல்ல. Contentment. மனரம்யமாய் இருக்க. For that Jesus took him through various circumstances. இந்த ஒரு காரணத்திற்காக இயேசு பவுலை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையின் ஊடாக கொண்டு போக வேண்டியது இருந்தது. He had a time of plenty. அவருக்கு நிறைய திரளா இருந்த ஒரு காலகட்டமும் உண்டு. Time of little. கொஞ்சம் தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் உண்டு. In both the situation. இரண்டு விதமான சூழ்நிலையிலும். Okay, look at here. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. If you read it, you will understand it. நாம் அதை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். Okay, this Philippian church இந்த helped Paul. இந்த பிலிப்பு சபையார் பவுலுக்கு உதவி செய்கிறார்கள். For the ministry. அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் அவருக்கு உதவி செய்தார்கள். No church shared. அவர் சொல்றாரு, வேறு யாரும் எனக்கு உடன்படவில்லை, வேறு யாருமே எனக்கு இப்படி உதவி செய்யல. Okay. சரி. So, சரி. Paul has got some special concern for Philippians and for other people. பவுலுக்கு இந்த பிலிப்பு சபைனா கொஞ்சம் ஸ்பெஷல், மற்றவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தமா? Somebody did not help him. அவருக்கு சில சபையார் உதவி செய்யல. Some church helped. சில சபையார் உதவி செஞ்சாங்க. Both places he is the same. ரெண்டு விதமான இடத்துலயும் அவர் ஒரே விதமா தான் இருந்தார். In Asia, ஏசியாவில் எடுத்துக்கிட்டா, Asia everybody left him. ஆசியாவில் இருக்கிற எல்லோரும் என்னை விட்டு போனார்கள்னு ஒரு முறை சொல்றாரு. Nobody stood with me in first defense. பாருங்க, Read in 2 Timothy. நீங்க 2 தீமோத்தி வாசித்து பார்த்தால் புரியும். யாருமே அந்த இடத்துல எனக்காக நிற்கவில்லை. So he said, okay, you are the one brother, you stood with me brother, you didn't stand. உடனே அவர் சொல்றாரா, இல்ல நீங்க தான் என் கூட நின்னீங்க, you did not stand with me, அல்லது நீங்க என்னோட கூட நிக்கல? No, இல்ல. he knew one thing. அவருக்கு ஒரு காரியம் தெரியும். The Lord was teaching him. கர்த்தர் அவருக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்து வந்தார். What he was teaching? என்ன கற்றுக் கொடுத்தார்? How to be content in all situations. எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி மனரம்யமாய் இருப்பது. That is the secret of godliness. தேவ பக்தியினுடைய ரகசியமே அதுதான். What is the secret of godliness? தேவ பக்தியினுடைய ரகசியம் எதில் அடங்கி இருக்கிறது? Contentment. மனரம்யமாய் இருப்பதில். Where there is no contentment, எங்கே மனரம்யம் இல்லையோ, that place gates of Hades will prevail. அந்த இடத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விடும். Whatever the prayer you pray, whatever the name you keep in for the church, என்ன விதமான ஜெபம் செய்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சபைக்கு என்ன விதமான பெயர் வைத்தாலும் சரி, you may say New Covenant Church board. நீங்க ஒருவேளை வைக்கும் பொழுது பேர் இப்படி வச்சுக்கலாம், இது புதிய உடன்படிக்கை சபை என்று. But Jesus said, ஆனால் இயேசு gates of சொல்கிறார், Hades shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. For that reason, அந்த ஒரு காரணத்திற்காக Jesus is always eager to teach the people how to be content.
எப்படி மனரம்யமாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஜனங்களுக்கு போதிப்பதற்கு இயேசு எப்பொழுதும் அவளோடு இருக்கிறார். How you teach us? எப்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார்? He will come to stand in the pulpit and take one lesson like that. புல்பிட்ல நின்னு இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்கிறதன் மூலமாக மட்டுமா? Jesus is a good teacher. இயேசு தான் சிறந்த ஆசிரியர். He is a practical teacher. அவர் நடைமுறை காரியத்தோடு கூட விளக்கி சொல்லுகிறவர். Is not a he doesn't give only theory. அவர் வெறுமனே இங்க நின்னு பாடம் எடுத்துட்டு அப்படியே போயிடுறவர் கிடையாது. He gives you practical classes. அவர் உங்களுக்கு நடைமுறை யதார்த்தத்தை சாத்தியப்படுத்துகிற ரீதியிலே சொல்லுவார். Maybe எப்படி? after this meeting இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு you are going home, நீங்க வீட்டுக்கு போறீங்க, you are going to different places. பல்வேறு இடங்களுக்கு போறீங்க. That is where Jesus is teaching, not here. Jesus doesn't teach அங்கே தான் இயேசு உங்களுக்கு போதிப்பார், இங்க இல்ல. not here. இல்ல, இங்க இல்ல. Here you got some theory. இங்க அதை குறித்ததான அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But ஆனால் don't miss that class. நீங்க இயேசு எடுக்கிற வகுப்பை தவற Don't விட்டுறாதீங்க. miss that class. இயேசு எடுக்கிற வகுப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. Paul never missed that class. அந்த வகுப்பை நீங்கள் கோட்டை விட்டுற கூடாது. Paul didn't miss that class. பவுல் அந்த வகுப்பை அவர் கோட்டை விடல. Jesus never missed that class. இயேசுவும் அந்த வகுப்பை அவர் கோட்டை விடல. All the Israel missed the class. ஆனா எல்லா இஸ்ரவேலர்களும் அதை கோட்டை விட்டாங்க. You know what Moses said in Deuteronomy chapter 8? உங்களுக்கு தெரியுமா? Deuteronomy. உபாகமம் 8வது அதிகாரத்திலே மோசே அதை குறித்து என்ன சொல்கிறார்? Why did God lead these people through the wilderness for 40 years? ஏன் இத்தனை ஆண்டுகளாக தேவன் இந்த ஜனங்களை வனாந்தரத்தின் ஊடாக நடத்தினார்? To show you what is in your heart. உங்களுடைய இருதயத்திலே இருக்கிறதை வெளிப்படுத்தும்படிக்கு. Why sometime ஏன் சில நேரங்கள்ல we have you know some situations, unpleasant situation. ஏன் சில நேரத்துல சௌகரியமற்ற சில சூழ்நிலைகள், நமக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகள். Why? ஏன்? To show me what is in my heart. என்னுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்றதை எனக்கு காண்பிக்கிறதுக்கு தான். God is a good God. தேவன் நல்ல தேவன். He shows me what is in my heart. என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் எனக்கு காண்பிக்கிறார். When he shows me what is in my heart, அவர் என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு காண்பிக்கும் பொழுது what I have to do? நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்துல Raise up my hand. நான் சரணடைஞ்சிரணும். Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you for teaching me. எனக்கு இதை நீங்க கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. That is how Jesus built his church. அப்படிதான் இயேசு தம்முடைய சபையை கட்டுவார். What is the sign of the new covenant church? புதிய உடன்படிக்கை சபையினுடைய அடையாளம் என்ன? என்ன? What is the sign? என்ன? Today என்ன you அடையாளம்? have learned one thing. Only one sign only. நம்ம ஒரே ஒரு அடையாளம் தான். அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டா போதும். What is that? என்னது அது? Gates of Hades will not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. How the gates of Hades prevails? எப்படி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும்? When I have become not content. நான் திருப்தியற்றவனாக அல்லது மனரம்யம் இல்லாதவனாக மாறும் பொழுது that gate will பாதாளத்தின் வாசல்கள் gate will open. என்ன செஞ்சிரும்? எனக்கு திறந்துரும். How the earth was opened its mouth to take எப்படி Korah and his பூமியானது company. பிளந்து கோராகியும் அவனுடைய கூட்டத்தாரையும் விழுங்கினதோ அது போல it will open. அப்படிதான் பாதாளத்தின் வாசல்கள் திறந்துரும். When I become complaining and not happy, எப்பொழுது content, திருப்தி இல்லாம முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு திரியறனோ gate will open like this. பாதாளத்தின் வாசல்கள் எனக்கு அப்படியே விரிவாய் திறந்துரும். Like we open our gate to for the car to come inside. எப்படி நம்ம கார் உள்ள Please வரணும்னா come கேட் inside. நல்லா விசாலமா திறந்து உள்ள வாங்கன்னு சொல்றோமே அது போல Satan will open the gate. Okay, please come. You are சாத்தான் என்ன mine. செய்வானா பாதாளத்தின் வாசல்களை நல்ல விரிவாய் திறந்து வா வா நீ ஏன் ஆளு உள்ள வான்னு நம்மள உள்ள இழுத்துக்குவான். And we may say we are in Christian fellowship. நாம திருத்துறைப்பூண்டி. நம்ம சொல்லிக்கலாம் நாங்க CFC கிறிஸ்தவ ஐக்கிய சபை திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறோம்னு. But what Satan will say? ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்? Okay, if you want
Sunday if you want to go, go. No சரி, problem. நீ ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போடணுமா, போய் போட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. But you are mine. ஆனா நீ எனக்கு சொந்தம். You know Satan is very clever. உங்களுக்கு தெரியுமா சாத்தான் எவ்வளவு புத்திசாலின்னு? How he deceived the children of God. தேவனுடைய ஜனங்களை அவன் எப்படி எல்லாம் வஞ்சிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? I'll show you one sign. ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். The great servant of God Moses died. பாருங்க, தேவனுடைய மிகப்பெரிய மாமனிதராக இருந்த மோசே மரித்து போறாரு. Who is coming there? அந்த இடத்துல வர்றது யாரு? Satan came. சாத்தான் அந்த இடத்துல வரான். God's angel came to bury him. தேவதூதர்கள் வந்து மோசேனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணலான்ட்டு அவங்க வர்றாங்க. Satan came. அங்க சாத்தானும் வரான். What he said? இப்ப சாத்தான் வந்து என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? It is written in the book of Jude. நீங்க யூதா நிருபத்துல இதை குறித்து எழுதப்பட்டிருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. Argued about the body of மோசேனுடைய சரீரத்தை குறித்து தர்கித்தான். What he would have argued? என்ன தர்கிச்சிருப்பான் அந்த இடத்துல? என்ன தர்க்கம் பண்ணிருப்பான்? தூதர்களோடு கூட மோசேனுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் என்ன தர்க்கம் பண்ணிருப்பான்? Okay, you have a boundary argument. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லை பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். What do you argue? நீங்க எல்லை பிரச்சனையில என்ன தர்க்கம் பண்ணுவீங்க? What other person will argue? What you will argue? உங்களுடைய எதிராளி என்ன தர்க்கம் பண்ணுவாரு, நீங்க என்ன தர்க்கம் பண்ணுவீங்க? He will say this is mine. அவர் சொல்லுவாரு இது எந்த. This two ரெண்டு அடி என்னுடையதான். இந்த ரெண்டு அடி என்னுடைய இடம். ஏத்தி பவுண்டரி கட்டி இருக்கு. நீ வந்துட்டு ஏத்தி என்னுடைய இடத்துல நீ வந்துட்டு எல்லைய கட்டி இருக்கிற. அவர் சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்லுவாரு நோ நீங்க ஏத்தி கட்டி இருக்கு. இல்ல நீங்க தான் வந்துட்டு அதிகமா எடுத்துக்கிட்டீங்க. ஆர்குமெண்ட். அந்த இடத்துல அப்படி ஒரு தர்க்கம். What would have Satan said? அந்த நேரத்துல சாத்தான் என்ன சொல்லியிருப்பான் தெரியுங்களா? He did all the miracle. He சரிதான். brought the people all right. மோசே வந்துட்டு ஜனங்களை வந்துட்டு வல்லமையா வழி நடத்திட்டு வந்ததெல்லாம் சரிதான். ஆனா அந்த சரீரம் எனக்கு சொந்தம். This is mine. இவன் எனக்குரியவன். Because some of his properties are mine. ஏனென்று சொன்னால் இந்த மோசேயின் இடத்துல இருக்கிற சில விஷயம் என்னுடையது. When Jesus was about to in his last days, what did he say? இந்த இயேசுவானவர் அவருடைய இறுதி நாள்ல என்ன சொன்னாரு? Prince of this world is coming. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். He has nothing to do with me. ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. He has no right over my body. என்னுடைய சரீரத்தின் மீது அவனுக்கு துளி அளவு கூட அதிகாரம் கிடையாது. No right over my life. என்னுடைய வாழ்க்கையின் மீது அவனுக்கு துளி அதிகாரம் கிடையாது. I was always condemned. எப்பொழுதுமே நான் மனரம்யமா இருந்து விட்டேன். I never did my will. ஒரு காலம் என்னுடைய சுய சித்தத்தை நான் செய்ததில்லை. I never accused anybody. யாரையும் நான் குற்றம் சுமத்தினதில்லை. I never spoke evil about anybody. யாரை குறித்தும் நான் புறங்கூறினதில்லை. I did not become angry against anybody. யாருக்கு விரோதமாகவும் கோபம் கொள்ளவில்லை. I have never become proud. ஒரு காலம் பெருமை அடைந்ததில்லை. He has nothing to do with me. அப்படினா என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. Understand how Satan deceives? சாத்தான் எப்படி ஏமாத்துவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? No problem. சரிப்பா இப்படி இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. You just ask forgiveness, that's all. ஓய் அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கோ, அவ்வளவுதான். Next week again come. அடுத்த வாரம் வா, அதே திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கோ. Don't remain with a forgiving and taking and giving forgiveness. மன்னிப்பு கொடுக்கிறது மன்னிப்பு வாங்குறது இதுல மட்டுமே நீங்க கவனம் செலுத்துங்க. Don't be happy in that. அதிலேயே நீங்க சந்தோஷப்பட்டு அங்கேயே தேங்கிடாதீர்கள். Be content in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Towards a content person Satan can do nothing. மனரம்யமா இருக்கிற நபருக்கு விரோதமாக சாத்தானால் எதையும் செய்ய முடியாது. He can't do anything. அவனால எதையுமே செய்ய முடியாது. Jesus was content, he could not do anything. இயேசுவானவர் மனரம்யமா இருந்தார், அதனால சாத்தான் அவரிடத்துல ஒண்ணுமே செய்ய முடியல. That was the stone laid in Zion. அப்பேற்பட்ட கல்லு தான் சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. Isaiah 28 says, ஏசாயா 28வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. A trusted stone. பரிசோதித்து பார்க்கப்பட்ட ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். Also believe in that. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. They will not be put to shame. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Understand, brothers and sisters? சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா?
gates of Hades shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. Make sure that gates of Hades will not prevail against me. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். I will be content in all situations. நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா That is the இருந்தேன் ஆண்டவரே. reason God has given His Holy Spirit to me. அந்த ஒரு காரணத்திற்காக தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் வாசம் பண்ணும்படிக்கு கொடுத்திருக்கிறார். I can remain content in every situation. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க முடியுமே. He is with me. He is with me. ஏனெனில் அவர் என்னோடு கூட He இருக்கிறார். who strengthens me, I can do all things. அவர் என்னை பலப்படுத்துகிறபடியாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். Thank you, brothers and sisters, for giving me time to come and speak to you. உங்களோடு கூட பேசுவதற்கு எனக்கு நேரம் கொடுத்ததற்காக சகோதர சகோதரர்களே உங்களுக்கு நன்றி. Take these words into your heart. இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். So that on the day when the Lord comes back, கர்த்தர் வருகிற அந்த நாளிலே you will not be put to shame. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. ஆமென். We'll pray and Heavenly Father, we praise you and thank you for this wonderful day. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். Thank you for loving us and speaking to us from morning till this time. எங்களை நீர் நேசித்து காலை துவங்கி இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to take this word very seriously into our heart. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாய் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளட்டும். Help us to live a contented life personally, as a family and as a church. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப ஜீவியத்திலும் எங்களுடைய சபை ஜீவியத்திலும் நாங்கள் மனரம்யம் உள்ளவர்களாய் இருந்து விடட்டும். We are not alone, Lord, you are with us. ஆண்டவரே, நாங்கள் தனியாக இல்லை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். Thank you that you have given us your Holy Spirit so that he may abide with us always. ஆண்டவரே, எங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கிறீரே. Fill all of us with this Spirit, Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளுமே ஆண்டவரே. Build your church in this place, Lord. இந்த இடத்திலே நீர் உம்முடைய சபையை கட்டும் ஆண்டவரே. Let your name be glorified in this village. இந்த பகுதியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். We commit all the brothers and sisters of this place to your hands. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, keep them from falling until the day you come. ஆண்டவரே, நீர் மீண்டும் வரும் அந்த நாள் மட்டும் இவர்கள் வலுவாதபடிக்கு காக்கப்படுவார்களாக. You are faithful, Lord. நீர் அதை செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.